இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஃபோட்டோ, டாக்குமெண்ட் மற்றும் ஐடி கார்டில் எப்படி பிடிஎஃப் ஃபார்மேட் மற்றும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி அதை சேவ் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு டாக்குமெண்ட் ஸ்கேனர் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப் ஷோ ஆகும். டாக்குமெண்ட் ஸ்கேனர் சொல்லியிருக்கும். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 MB தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி சில ஃபோட்டோஸ்லாம் ஸ்கேன் பண்ணதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லாமே எம்டியாக இருக்கும். பாட்டமில் வந்து கேமரா சிம்பிள், கேலரி சிம்பிள் 2 இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணியும் ஸ்கேன் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு கேமரா சிம்பிளை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஃபோட்டோ இருக்கும். இதில் சைஸ் வரையாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம்லேயே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோக்கு நேராக கிளிக் பண்ணிவிட்டு கேமரா சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கேப்சர் ஆகிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து ப்ளூர் பண்ணிக்கிறதால அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதா இருக்குது. நீங்கள் வந்து டைரெக்டாக எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படின்னா நீங்கள் வந்து இமேஜை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப், ஜேபிஜி 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பிடிஎஃபில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம், ஜேபிஜி வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஜேபிஜியை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம்லேயே சேவ் ஃபைலில் இருக்கும். அது இன்டர்னல் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி யூஸ் திஸ் ஃபோல்டர் அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவிங்னு சொல்லி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இந்த மாதிரி வந்தால் சேவ் ஆகிடும். அடுத்ததாக வந்து ஐடி கார்டு எப்படி ஸ்கேன் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி கார்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி கார்டு சிங்கிள் பேஜா அல்லது டபுள் ஸ்லைடான்னு சொல்லியிருக்கும். நீங்கள் வந்து 2 சைடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஓட்டர் ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நேராக வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் கேப்சர் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே கிராப் ஆகிடும். நீங்கள் வந்து டிக் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கண்ணி கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு பேக் சைடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேப்சர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே ஒரே பேஜில் இருக்க மாதிரி வந்துடும். இதோடைய சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நினச்சா கூட அது ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் மாதிரி வரும். அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி டிக் மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பைனர் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அடுத்ததாக வந்து நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ண நினச்சிங்கன்னா அதேமாதிரி கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வந்து எந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணுமோ பேப்பரில் இருக்கான்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆகிடும். அந்த மாதிரி சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணிக்கலாம், கியூஆர் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப் தான் வந்து தற்போது வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பாக இருக்குது. நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்லேயும் வந்து சேவ் பண்ணிக்கலாம், ஜேபிஜி ஃபார்மெட்லேயும் சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.